அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மாயிருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மனித உடல் மிகவும் உயர்ந்ததா அருட்பெரும் ஜோதி ஒருபோதும் இல்லை. வெறும் வைக்கலத்திங்கும் அதுவும் டவுன்ல இருக்க மாடு போஸ்தரத்திங்க இந்த வைக்கலையும் போஸ்தையும் தின்னுட்டு போடுற சாணி இருக்கே மாடு போடுற சாணம் அதை வைத்து ஜோதி அதை பிள்ளையாராக பிடித்து குங்குமத்தை வழிபடலாம் பிள்ளையாரப்பாயம். ஆனால் இந்த மனிதன் இருக்கிறானே இவன் பாதாமல் பாவாகத்தான் சாப்பிடுவான். ஆப்பிள் மகரத்துதான் இவன் சாப்பிடுவான். நான் அதற்கு மேல் உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். இவன் போடுகிற அதை வைத்துக் கொண்டு என்ன ஒரு மாடு செத்து போனால் அது வயிற்றில் இருந்து கோரோதனை கிடைக்கும். ஒரு மாடு செத்து போனால் அது வயிற்றில் இருந்து கஸ்தூரி கிடைக்கும். ஒரு புது கூடையினுடைய கழிவு பொருள் கூட பணப்பொருளாக நமக்கு பயன் தரும். இவன் தாழ்ந்து விட்டார். உடல் நலமே நாம் தாழ்ந்தவர்கள். ஆனால் எவரால் உயர்ந்தவர்கள் தெரியுமா? சிந்தனையாலும் மனத்திலே கொள்கின்ற அன்பாலும் அருளாலும் பிற உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை போக்குகின்ற காரணத்தாலும் தான் நாம் உயர்ந்தவர்கள். அந்த உயர்வை நாம் இழந்து விடுவோமே. ஆனால் மனிதனுக்கு நல்லதாக இல்லை என்றால் எந்த பயன்? அதைத்தான் வள்ளற் பெருமான் நான் எதற்காக இந்த மண்ணிலே அவதரித்தேன், எதற்காக இந்த மண்ணுக்கு வந்தேன், வந்த காரணம் என்ன, என்னை இந்த யுகத்தில் இறைவன் ஏன் நடத்தினார்? அகத்தே கருத்து உள்ளத்திலே கருப்பாக வஞ்சனை குரோதம் அத்தனை வைத்துக் கொண்டு புறத்தே நல்லவனைப் போல வெடிக்கிறானே அகத்தே முதுநிலை மேலாளர் எல்ஐசி அவருடைய அன்பு துணைவியார் திருமதி சாந்தி சேட்டு அவருடைய சம்பந்தி அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள் செஞ்சு வழங்குகின்றார்கள். அவர்கள் பிரதி மாதந்தோறும் இந்த ஜீவகாருண்ய பணி நடைபெறுவதற்காக ரூபாய் 1000 வழங்குகின்றார்கள். அவருடைய அன்பு குடும்பம் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளல் வகுத்து தந்துள்ள நெறியினை காதலித்து பிரிவு இல்லாத ஒரு பெருநிலை பெற வேண்டி பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. தனிப்பெரும் ஜோதி இன்றைய தினம் தஞ்சாவூரில் வசித்து வருகின்ற தயவு நிறை காசேட்டு முதுநிலை மேலாளர் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் அவருடைய அன்பு துணைவியார் திருமதி சாந்தி சேட்டு எங்களுடைய அன்பு சம்பந்திகள் அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள் கஞ்சி வழங்குகின்றோம். அவர்கள் பிரதி மாதந்தோறும் இந்த ஜீவகாருண்ய பணிக்காக ரூபாய் 1000 வழங்குகின்றார்கள். அவருடைய குடும்பம் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளல் வகுத்து தந்துள்ள சுத்த சன்மார்க்க நெறியினை காதலித்து இல்லாத ஒரு பெருநிலை பெற வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பெறுக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வந்தேன் என்று சொல்கிறேன். நாம் உள்ளத்திலே அழித்திருப்பதை பற்றி இன்றைக்கு கவலைப்படுவதில்லை. தஞ்சாவூரில் வசித்து வருகின்ற தயவு திரு
காசேட்டு வெளியூர் செல்ல வேண்டும் முதுநிலை மேலாளர் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள் கஞ்சி வழங்குகின்றோம். பிரதி மாதந்தோறும் இந்த ஜீவகாரணிய பணிக்காக ரூபாய் மலர் போல வேட்டியை 1000 வழங்குகின்றார்கள். அவருடைய அன்பு குடும்பம் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மன வளத்தோடும் வந்து பார்த்து இறைவனிடம் வேட்டி இருக்கிறது சட்டை இருக்கிறது ஆனால் மணியனை காணும். எங்கே அம்மா பரியன் என்று கேட்டேன். ஐயோ நான் மறந்து விட்டேன். இதோ போய் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு துவைத்து உலர்த்தி நான் எடுத்து வருகிறேன் என்றார். கவலைப்படாதே. தஞ்சாவூரில் வசித்து வருகின்ற எங்களுடைய அருமை சம்பந்தி தெய்வ திரு காசேட்டு திருமதி சாந்தி சேட்டு அவருடைய அன்பு குடும்பம் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளல் வகுத்து தந்துள்ள சுத்த சன்மார்க்க நெறியினை காதலித்து பிறவி இல்லாத ஒரு பெருநிலை பெற வேண்டிய இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக.